இப்போ நம்ம ஒரு சூப்பரான கிரீமி பாஸ்தா தான் பார்க்க போறோம். ஒரு கடாயில தண்ணிய கொதிக்க வச்சு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் உப்பு, 2 கப் பாஸ்தா போட்டு, அத நல்லா வேக வைங்க. அது நல்லா கொதிச்சு வெந்து வந்ததும், தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு தனி கடாயில ஒரு பட்டர் போட்டு, 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால் ஊத்தி, அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா லம்ப் லம்பா ஆகாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கூட 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ போட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும், தேவையான அளவு உப்பு போட்ட அப்புறம் நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு, ஒரு மிக்ஸியில 1 தக்காளி, 1 வரமிளகாய் சேர்த்து அத அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, ஒரு 4 பல் பூண்டு, 1 வெங்காயத்த நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச அந்த தக்காளி, வரமிளகாய இதுல சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அத நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பால், மைதா மாவு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம்ல, அத வந்து இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கானதும் நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஸ்பைசி கிரீமி பாஸ்தா ரெடி.